அயோத்தியா நகரம் கோசல நாட்டின் தலைநகரம். அதன் செழிப்பிற்கும் தர்மத்திற்கும் நீதிக்கும் அமைதிக்கும் பெயர் பெற்றதே. சரையர் நதிக்கரையில் அமைந்திருந்த இந்த நகரம் அதன் அழகிய அரண்மனைகள், பசுமையான தோட்டங்கள் மற்றும் மகிழ்ச்சியான மக்களால் சிறப்புற்றிருந்தது. ஆனால் அதன் மன்னன் தசரதனுக்கு ஒரு பெரும் குறை இருந்தது. அவருக்கு வாரிசுகள் இல்லை. இந்த குறை அவரை மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்கியது. புத்திர பாக்கியம் வேண்டி அவர் பெரும் புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தினார். இந்த யாகம் வசிஷ்ட முனிவரின் வழிகாட்டுதலின் கீழ் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் நடத்தப்பட்டது. இதன் மூலம் தெய்வீக அருளை நாடினார். தனது குலத்தை தழைக்கச் செய்ய விரும்பினார். யாகத்தின் பலனாக அக்னி தேவன் தோன்றி தெய்வீக பாயசத்தை வழங்கினார். இந்த பாயசம் அமிர்தத்திற்கு நிகரானது. அதை தசரதர் தன் மனைவியரான கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி ஆகியோருக்கு சமமாக பிரித்து வழங்கினார். இதன் விளைவாக கௌசல்யாவுக்கு ராமர், கைகேயிக்கு பரதன் மற்றும் சுமித்ராவுக்கு லட்சுமணன், சத்ருக்னன் என 4 புதல்வர்கள் பிறந்தனர். இந்த 4வரும் விஷ்ணுவின் அம்சங்களாகப் பிறந்தனர். அரண்மனை முழுவதும் கொண்டாட்டங்கள் நிறைந்தன. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். இந்த 4வரின் பிறப்பு அயோத்தியா நகரத்திற்கு பெரும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வந்தது. ராமர் மற்றும் லட்சுமணன் இளமை பருவத்தை அடைந்தபோது மகா தபஸ்வியான விஸ்வாமித்திர முனிவர் அயோத்திக்கு வருகை தந்தார். அவர் தனது யாகங்களுக்கு இடையூறு விளைவித்த தாடகை என்ற கொடிய அரக்கியை அழைக்க ராமரையும் லட்சுமணனையும் தன்னுடன் அனுப்பும்படி தசரதரிடம் கூறினார். தாடகை, சுபாகு, மாரிசம் போன்ற அரக்கர்கள் முனிவர்களின் யாகங்களை அழைத்து வந்தனர். தசரதர் தனது இளம் புதல்வர்களை அனுப்ப தயங்கினார். ஆனால் வசிஷ்ட முனிவரின் அறிவுரையால் தயக்கத்துடன் சம்மதித்தார். ராமர் மற்றும் லட்சுமணன் விஸ்வாமித்திரிடம் சென்று தர்மத்தை நிலைநாட்ட புறப்பட்டனர். தாடகையை வதம் செய்த பிறகு விஸ்வாமித்திரர் ராமரையும் லட்சுமணனையும் மிதிலா நகருக்கு அழைத்துச் சென்றார். வழியில் கௌதம முனிவரின் சாபத்தால் கல்லாக மாறியிருந்த அகலியை ராமர் தன் பாதத்தால் தொட்டு சாப விமோசனம் அளித்தார். அகலியை தனது கணவரின் சாபத்தால் பல ஆண்டுகளாக கல்லாக உறைந்திருந்தாள். ராமரின் கருணையால் அகலியை மீண்டும் தன் மனித உருவை பெற்று முனிவரின் ஆசிகளை பெற்றாள். இந்த நிகழ்வு ராமரின் தெய்வீக சக்தியையும் கருணையையும் வெளிப்படுத்தியது. மிதிலையில் மன்னர் ஜனகர் தனது மகள் சீதைக்கு சுயம்வரம் ஏற்பாடு செய்திருந்தார். சிவபெருமானின் பிரம்மாண்டமான வில்லை உடைப்பவரே சீதையை மணக்க முடியும் என்பதே நிபந்தனை. இந்த வில் தேவர்களாலும் அசைக்க முடியாத வலிமை கொண்டது. பல மன்னர்கள் முயற்சித்தும் தோல்வியடைந்த நிலையில் ராமர் அந்த வில்லை எளிதாக எடுத்து அதை உடைத்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இந்த நிகழ்வு ராமரின் இணையற்ற வலிமையையும் தெய்வீக தன்மையையும் நிரூபித்தது. ஜனகர் ராமரின் வீரத்தையும் குணத்தையும் கண்டு மகிழ்ந்தார். வில்லொடித்த ராமருக்கு சீதையை மணமுடித்துக் கொடுத்தார் ஜனகர். ராமருக்கும் சீதைக்கும், லட்சுமணனுக்கும் ஊர்மிளைக்கும், பரதனுக்கும் மாண்டதிக்கும், சத்ருக்னனுக்கும் சுருதகீர்த்திக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. இந்த தெய்வீக திருமணங்கள் மிதிலா நகரத்தில் பெரும் கொண்டாட்டங்களுடன் நடந்தேறின. இந்த திருமணங்களுக்குப் பிறகு ராமரும் அவரது சகோதரர்களும் தங்கள் மனைவியருடன் அயோத்திக்கு திரும்பினர். அங்கு அவர்கள் பெரும் வரவேற்பை பெற்றனர். அயோத்தியா நகரம் முழுவதும் விழா கோலம் பூண்டது. மக்கள் தங்கள் இளவரசர்களையும் மருமகள்களையும் வரவேற்று மகிழ்ந்தனர். இது இராமாயணத்தின் பாலகாண்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும்.